கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சூப்பர் டேஸ்டான பச்சைப்பயிறு குழம்புங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி அதோட ரைஸுக்குன்னு எல்லாத்தோடையுமே சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கிறது. எப்படி செய்யணும்னு பார்த்துருமா? ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை நான் நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு ஊற வச்சுருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க கண்டிப்பாக. அப்போனா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கரலாம். ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கரலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசிலுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பயிரை நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா குலைவாக வெந்திருக்கணும். இப்போ லைட்டாக பருப்பு கடையிற மத்து இருக்கும்ல, அதை வச்சு 1-2 மட்டும் கடைஞ்சிருந்தால் போதும். பருப்பு அங்கனங்கன இருக்கணும். இப்போ அதை ஒரு சைடு இருக்கப்போ பாத்திரம் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மல்லியும் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக மட்டும் ஜீரகம், அதோட கருவேப்பிலை, 1 பல் பூண்டு, அதாவது முழுசாக 1 பல் இருக்கும்ல, பீஸானால் 5-6 பல்லுக்கிட்ட இருக்கும் சின்னதாக. அதை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். இதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கிறலாம். நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மட்டும் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள். மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மல்லி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறோம். இப்போ மசாலாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல பச்சைப்பயிறு, அது சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டே பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம்ல மல்லி, ஜீரகம், அந்த பவுடரை இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தாது, ஏன்னா நம்ம பயிரில் மட்டும்தான் போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். இது நல்லா கொதிக்கணுங்க. அந்த மசாலா எல்லாமே இந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், குழம்பும் கிரேவியும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பயரும் ரொம்ப கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா பயிறு தெரியாது, ரொம்ப திக்காக இருக்கும். நல்லா மட்டும் லைட்டாக மட்டும் கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டான பச்சைப்பயிறு குழம்பு கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக இருக்குங்க. அதுதாங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்போட ஃப்ளேவரே. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். நைட்டு ஒரு 4 மணி நேரத்தில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா வறுத்து அரைச்சி குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நெய் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனல் தாங்க, வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி அதோட வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். கீ ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.